அசோக், உனக்கும் எனக்கும் தர்ம யுத்தம் தொடங்கிருச்சு. இந்த யுத்தத்துல உன்னை விட பணம், பேர், புகழ், அந்தஸ்த சம்பாதிச்சு பல அடுக்குமாடி ஹோட்டல்களை கட்டி உன்னோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன் பணத்தை மீற அடக்கி நீ எப்படி என் வீட்டை இடிச்சியோ அதே போல உன் வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கி உன்னை நான் நடுத்தரு கொண்டு வரல. நான் அண்ணாமலை இல்லடா. அண்ணாமலை, நீ சொன்ன மாதிரி நிறைய அடுக்குமாடி ஸ்டார் ஹோட்டல்ஸ் நீ கட்டணும். ஆனா நீ கட்டுற ஒரு ஹோட்டலோட வாசல்லையும் நான் ஒரு மாட்டு தொழுவம் வச்சு ஒரு 10-15 மாட்டை வளர்ப்பேன். பரவாயில்லையா? அசோக், உனக்கு என்ன பைத்தியமா? என்னோட ஹோட்டல்ல பெரிய பெரிய பணக்காரங்களாம் வந்து தங்குவாங்க. அப்ப இந்த மாட்டு தொழுவம் பக்கத்துல இருந்ததுன்னா அவங்க வராம போயிட மாட்டாங்க. இப்ப புரியுது இல்ல? இதான் நான் உங்ககிட்ட ஆரம்பத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட ஹோட்டல் பக்கத்துல உன்னோட வீடு, மாடு, மாட்டு தொழுவம் இருக்கிறது என்னோட பிசினஸ் அஃபெக்ட் பண்ணணும். அதனாலதான் உன்னை என் கூட பார்ட்னரை ஜாயின் பண்ணிக்கோ நான் ஆஃபர் பண்றேன். நீ அதெல்லாம் புரிஞ்சிக்காம உணர்ச்சி வசப்பட்டு முட்டாள் மாதிரி எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்ட. வயசுல பெரியவன் கூட பார்க்காம என்னோட அப்பாவை நீ அடிச்சிருக்க. நீ சொல்றது சரிதான். நான் தான் உணர்ச்சி வசப்பட்டு நிறைய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மனுஷன் என்ன பார்ட்னர் எடுத்துக்கிறியா? இப்போ அது புரிஞ்சுட்டு வந்தியே, என் கூட வந்து அட்லீஸ்ட் பிசினஸ் கத்துக்கோ.